எனது சமையலறைக்கு நல்வரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. நல்லா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா ஜூஸியாக சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கிங்க. இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, கிரேவிக்கான உப்பு, தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மிளகாத்தூள் மசாலா வெந்து வர வரை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சிக்கன் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வெந்துடும். மிளகாத்தூள் கொஞ்சம் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வரட்டும் முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் மசாலா நல்லா வெந்துடுச்சு. மிளகாத்தூள் மசாலா வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் கிரேவிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சதுனால மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, சிக்கன்லேயே தண்ணி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி 75% ரெடி ஆகிடுச்சு.
நல்லா 3/4 வேக்காடு வந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிரேவியாக வேணும் தண்ணி சேர்த்துங்க, இல்லாட்டி ட்ரையாக வேணும்னா இதை அப்படியே விட்டுருங்க. என்ன பண்ணாது இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் சேர்த்துக்கங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சேர்த்து ஒரு கலர் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.